தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் 2026 அரியணை யாருக்கு? அசோசியேட் ஸ்பான்சர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ் டானி ஷெல்டர்ஸ். அரியணை யாருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கு. தாவேகா லீடிங்கில் இருக்காங்க. 106 தொகுதிகள். திமுக கூட்டணி 75 தொகுதிகள் தான் இருக்காங்க. நம்ம கூட இது தொடர்பாக பேசுறதுக்கு முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க? தாவேகா மிகப்பெரிய அளவு வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த முக்கியமான நபர்கள் நீங்களும் ஒருத்தர். இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தாவேகா பெற்ற வெற்றி அல்ல. என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி பெற்ற தோல்வி. புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கிட்டத்தட்ட அதிமுக எப்படி வழிநடத்தப்பட வேண்டுமோ, பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டுமோ அந்த வகையில் செயல்பட்டு திரு விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு அதிமுக கட்சி எப்படி வழிநடத்தப்படக்கூடாதோ, ஒரு திமுகவை போல, நீங்க எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லுவார், எல்லோரும் என்னை 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க, திமுக தோற்றது இல்லையான்னு. அவருக்கு அந்த வித்தியாசம் புரியல. இவர் வழிநடத்துவது அதிமுக என்ற தோல்வி காணாத இயக்கத்தை. அப்ப இவர் கம்பேர் பண்ண வேண்டியது இதற்கு முன்பு இந்த கட்சியை வழிநடத்திய எம்ஜிஆர் காலத்துல வரலாறு என்ன, ஜெயலலிதா அம்மா காலத்துல வரலாறு என்ன, தன் காலத்துல என்ன வரலாறு, இதைத்தான் ஒப்பிடணுமே ஒழிய திமுகவை ஒப்பிடுவது. ஏன்னா திமுக தோற்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அவர்களை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி தோற்பார்கள். அதிமுக வலுவிழக்கிற பொழுது அல்லது பிளவு ஏற்படுகிற பொழுது அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அதிமுக அப்படி அல்ல. என்றைக்குமே தொடர்ந்து வெற்றி பெறுகிற ஒரு இயக்கம். ஜெயலலிதா அம்மா காலத்துல 2 முறை அந்த வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார்கள். அதை தவிர பெரும்பான்மையான காலகட்டங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ரிசல்ட் வரும்போது நீங்க சொல்றீங்க அதிமுகவோட அதே பாணியில தான் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு, அதிமுக செய்ய வேண்டிய வேலைகளை விஜய் செஞ்சிருக்காருன்னு. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வரையுமே நீங்க அந்த ஸ்டாண்டர்ட்லயே அங்க செங்கோட்டையன் உட்பட எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க, பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு முடிவு தானே அது வந்திருக்கு. இல்லை, அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே 2024 சென்னையில் நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் நான் வலியுறுத்தினேன். எடப்பாடி பழனிசாமி அதற்கு கொடுத்த பட்டம், தெருவில் போகிறவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு இல்லைன்னு. இன்றைக்கு அந்த தெருவில் இருக்கிறவங்க ஒரு வெற்றி வாய்ப்பை ஓரளவுக்கு தாவேகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் இது ஏற்பட்டது? அதாவது கடைசி நேரத்தில் அந்த ஒற்றுமைப்படுத்தப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்ட பொழுது ஓபிஎஸ் போன்றவர்கள் என்னங்க, அதாவது ஒரு அதிமுகவை சார்ந்தவர் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்களை எல்லாம் சேர்த்திக்குங்க அதிமுகவில் என்று அவர் கோரிக்கை விடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மறுத்து விடுகிறார். அப்போ அவங்கெல்லாம் போய் திமுகவில் சேர்றாங்க. அப்போ அந்த கடைசி ஒரு 1-2 மாதங்கள், அதாவது இந்த ஜனவரிக்கு பிறகு நடைபெற்ற அந்த நிகழ்வுகள், குறிப்பாக மார்ச் ஏப்ரல், குறிப்பாக மார்ச் மாதத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் என்பது அதிமுகவை மிக பலகீனப்படுத்தி விட்டது. அதையும் தாண்டி கோபியில் திரு எடப்பாடி பழனிசாமி செய்த அந்த பிரச்சாரம், ஒரு பேட்ட ரவுடி எப்படி பேசுவாங்களோ அந்த வகையில், டேய் செங்கோட்டையா, யார், எந்த செங்கோட்டையன், இவரை அரசியல் அறிமுகப்படுத்தி வளர்த்த அந்த செங்கோட்டையன் மிக ஒரு கேவலமான ஒரு தலைமைக்கு தகுதியற்றவராக அந்த இடத்துல நடந்து கொண்டார். அதே போல கரூர்ல செந்தில் பாலாஜிகிட்ட, தம்பி பார்த்து நடந்துக்க, அந்த செந்தில் பாலாஜியை வாழ்த்தி வழி அனுப்பி திமுகவுக்கு வச்சதே இவர் தானே. இது தாவேகா பலம், விஜய் பலம் என்பதை விட அதிமுகவுடைய பலகீனம், தனிப்பட்ட இந்த எடப்பாடி பழனிசாமி இதை வழிநடத்த தகுதியற்றவர் என்கிற அந்த நிலை கூட திமுக கூட
2 பேரும் கைகோர்த்துக்கிட்டாங்க. இன்னமும் நீங்க வந்து தாவேகாவுடைய அந்த செல்வாக்கை குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ஒருவேளை உங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பகையின் காரணமா வந்து தாவேகாவுடைய செல்வாக்கை இன்னுமே வந்து நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களோ தோணுது. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தளவுல எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தினால தான் வந்து செங்கோட்டையன் வென்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க கொடுக்குற மாதிரி. இல்ல அப்படி இல்ல, அது பல காரணங்கள் இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுகள் அப்படின்னு நீங்க பட்டியல் இட்டீங்கன்னா, சாதிய அரசியல். அதிமுகங்கிறது சாதிக்கும் மதத்திற்கும் ஒரு அப்பாற்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியை கிட்டத்தட்ட கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சி என்கிற இருசாதி கட்சியாக உருவாக்கினார். இது ஒன்று. இரண்டாவது, அந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அதிமுகவுக்கு உருவாக்கி வைத்த பாதுகாப்பு வளையங்கள் என்பது அடிப்படை அதிமுக தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுப்பான். இதுதான் அந்த விதியவே தகர்த்தார். தன் பணபலத்தால் தலைமையை கைப்பற்றிவிட முடியும் என்று அவர் ஒரு நிலையை உருவாக்கினார். அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆண்ட அந்த ஒரு 4 ஆண்டு காலத்திலும் சரி, திரு ஸ்டாலின் ஆட்சி செய்த 5 ஆண்டு காலத்திலும் சரி, இவர்கள் இருவருக்கும் இடையில் மாபெரும் புரிதலோடு லஞ்சம் ஊழலில் செயல்பட்டார். இதே ஸ்டாலின் அவர்கள் 2021 பிரச்சாரம் செய்கிற பொழுது அவர் என்ன முன் எடுத்தார்? கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன். நான் பல தடவை கேட்டிருக்கேன். இப்போ உங்க ஆட்சியில் அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இது ஒரு காரணம். முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு அப்ப குற்றச்சாட்டும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. 90 நாட்களுக்குள் இவர்களை நான் சிறையில் அடைப்பேன்னு சொன்னார். அதுதான் இன்றைய திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்திருக்கிற சாதனை என்பது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி போன்றவர்களால் வளர்த்து எடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் திராவிட சித்தாந்தத்தை இந்த 2 சுயநலவாதிகளும் இன்றைக்கு தமிழ் மண்ணில் வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த சித்தாந்தத்தில் தவறு இல்லை. அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்களை 50-60 ஆண்டு காலமாக அந்த அடிநிலையில் இருப்பவர்களை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். திராவிட சித்தாந்தமே வீழ்ந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, திராவிட சித்தாந்தம் வேலல. அந்த சித்தாந்தத்தை முன்னெடுக்கிற இந்த இருவரும் கிட்டத்தட்ட தவறிழைத்து விட்டார்கள், தகுதியற்றவர்களாகிவிட்டார்கள், சுயநலவாதியாக பயணித்தார்கள். மக்கள் பெரும்பான்மையா சொன்னது என்னன்னா, 2 கட்சிகளுக்கும் மாறி மாறி நாங்க வந்து வாக்களிச்சிருக்கோம், புதுசா வர்றவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் வாக்கும் செலுத்தியிருக்காங்க. விஜயும் அதை தான் கேட்டார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. 2 பேரும் மாறி மாறிங்கிற இடத்துல அப்ப இருவர்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை. இப்போ பிடபிள்யூடி, இப்போ நீங்கள் டாஸ்மாக் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி மீது என்னெல்லாம் குற்றம் சொன்னாரோ இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்தார். பிடபிள்யூடியில் அவங்க 30% வாங்கினா இவங்க 35% வந்து வாங்கினாங்க. அப்போ அந்த லஞ்சம் ஊழல் 2 பேருக்கு இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ இது ஜெயலலிதா அம்மா காலத்தில் இதே போன்ற 3வது சக்திகள் 2 பேரும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு விஜயகாந்த் வந்தார், ஒரு ரஜினிகாந்த் முயற்சி செய்தார். ஏன் அவர்களெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க? ஏன்னா அன்றைக்கு அதிமுக மீது கருணாநிதி நடவடிக்கை எடுத்தார், திமுக மீது ஜெயலலிதா அம்மா நடவடிக்கை எடுத்தார்கள். அப்ப உடன்பாட்டு ஒப்பந்த அரசியல் நடக்கல. ஏன் இப்ப 2 தலைமைகள் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப இந்த 2 தலைமைகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள். விஜயும் அந்த குற்றச்சாட்டை தான் முன் வச்சார். அவங்க 2 பேருக்கும் பாஸ் வந்து பிஜேபி அப்படின்லாம் கூட குற்றச்சாட்டை முன் வச்சார். அது ஒன்று. அடுத்தது இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒப்பந்தம், அதாவது எடப்பாடி பழனிசாமி மிக சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டிருந்தால், இப்ப நீங்க ஆளுகிற கட்சி தவறிழைத்தால் எதிர்க்கட்சி வரணும் இல்ல, ஏன் எதிர்க்கட்சி வரல? எங்களுக்கு புதுசா ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த புதுசா வர்றவரு நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். எப்பன்னா அவர் எம்ஜிஆர் முன்னிறுத்தல, காமராஜரை முன்னிறுத்தல, அண்ணாவை முன்னிறுத்தல, வேற யாரையும் முன்னிறுத்தல என்றால் நீங்க சொல்றது சரி. அவரோட ஸ்ட்ராட்டஜில அவர் வின் பண்ணிட்டாரு. அவர் அதே திராவிடம், எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா, இதையெல்லாம், அதாவது ஒரு அதிமுக என்ன செய்திருக்க வேண்டுமோ அதை விஜய் சரியாக செய்தார்.
அது போக அதிமுகவிலிருந்து பல பேர் விஜயோடு கை கோர்த்தாங்க. அது அவருக்கு வெற்றியை கொடுத்தது. பல பேரும் சொல்ல முடியாது, ஒரு சில நபர்கள் தானே போனாங்க. இல்ல, நான் சொல்றது வாக்காளர்கள். அந்த வாக்கு வங்கி நகர்ந்துருச்சு. நீங்க அதிமுகவோட வாக்கு வங்கி பாதி மாறி வரலாற்றுல என்றைக்காவது அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கா? ஒரு ரஜினிகாந்த் காலத்துல மிகப்பெரிய அலை வந்தது. ஜெயலலிதா அம்மா அந்த அலையை கடந்து வர 2021 பல தேர்தல்கள்ல பல தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு போனுச்சுல அதிமுக. சில தொகுதிகள்ல போயிருக்கு. 2021 அவ்வளவு மோசமான தோல்வியை பெறல. அதிக மோசமான தோல்வியை பெற்றது 2024. அதனாலதான் அன்றைக்கு நான் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால் மட்டும்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன். இதை எல்லா முன்னாள் அமைச்சர்களும், எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை சுயநலவாதியை தவிர ஒவ்வொரு அடிமட்ட அதிமுக தொண்டனிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வரை அதை வலியுறுத்தினார்கள். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பவர் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். அந்த ஆணவ போக்குக்கு கிடைத்த சம்மட்டி அடி இது. ஓகே, விஜய் இந்த அளவுக்கு இடங்களை பெறுவார், தாவேக்கு இந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு முடிவு தான் அமைஞ்சிருக்கு. கருத்து கணிப்பெல்லாம் கூட வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், திமுக மெஜாரிட்டி வரலாம் கூட திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் முன் வச்சுட்டு இருந்த சூழலில் தாவேக்கா இந்த அளவுக்கு வந்து வெற்றியை பெற்றிருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்கள் தன்னை வந்து இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு கருத்தியில் தான் முன்னிறுத்திட்டே இருந்தாரா? நீங்கள் அதுக்கெல்லாம் கூட மறுப்பு தெரிவிச்சிங்க. இப்போ எம்ஜிஆரை விட அதிகமாக இந்த வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியாது. எம்ஜிஆர் கூட டைம் இருந்துச்சு, ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து தனியாக போட்டிட்டு இந்த வெற்றி அப்படிங்கிறது அதை விட அதிகமான ஒரு மாஸ் இருக்குது, ஒரு ஆதரவு இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லை, நீங்கள் இது கொஞ்சம் நீங்கள் மிகைப்படுத்துறீங்க. இல்லை, வெற்றியிலே தான் சொல்கிறேன் நான், இதுக்கு முன்னாடி அதை நான் கேட்கல. இன்றைக்கு அவர் பெற்றிருக்கிறது வந்து 104 105 தொகுதிகள். எம்ஜிஆர் பெற்றது 130 தொகுதிக்கு மேலே தொகுதிகள். தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டு எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தார். விஜய் ஆட்சி அமைக்க, அதாவது தனிப்பட்ட பெரும்பான்மை பெற்ற கட்சியாக 107 தொகுதிகளுக்கு வந்திருக்கிறார். ஆட்சி அமைக்க இன்னும் அவருக்கு 11. எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான ஒப்பீடு நம்ம பேசும்போதே அவர் நீண்ட காலமாக அரசியல் உடனே வந்து வரல அப்படின்னு நம்ம பேசணும், அவருக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னோம், அவருடைய அரசியல் பங்களிப்பு குறித்தெல்லாம் பேசணும். ஆனால் விஜய் வந்து சடனாக கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் அப்படி ஒப்பிடணும்ல? இல்லை, அப்படி இல்லை. அந்த நீங்க இதே 96ல் ரஜினிகாந்த் மட்டும் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா 234 தொகுதிக்கு கேண்டிடேட் நேம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா கூட அன்றைக்கு ஆட்சி அமைச்சிருப்பார். 96ல் அந்த அந்த சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மா அதற்கு பிறகு சுதாரித்து கொண்டு அந்த ரஜினிகாந்த் செல்வாக்கை வீழ்த்தி அதிமுக செல்வாக்கை வளர்த்து தன்னுடைய பலகீனங்களை சரி செய்து கொண்டார். ஆனால் இன்றைய எடப்பாடி பழனிசாமி அதை செய்யல. தொடர் தோல்விகளுக்கு பிறகும் அவர் அதையே செய்யல. ஓகே, இப்போ திமுக பார்க்க முடியுது 75 சீட்டுகள் திமுக முன்னணியில் இருக்காங்க, அதிமுக 52. ஆனால் முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திரு கலைஞர் அவர்கள் ஆற்காடு வீராசாமிகிட்ட சொன்னார், இந்த முறை ஆட்சி இழந்தால் மின்துறை தான் காரணம், அந்த கடும் மின்வெட்டுக்கு. அதுபோல ஸ்டாலின் ஆட்சியை இழந்ததற்கும் அவர் தோல்வி அடைவதற்கும் 2 காரணங்கள். சட்டம் ஒழுங்கு, மது விற்பனை, அந்த பார், இது முதல் காரணம். லஞ்சம், ஊழல், இது 2வது காரணம். இந்த 2 துறையும் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் யார் பொறுப்புல இருக்கு. அதே போல அப்படி செலக்ட் பண்ணி தான் வாக்கு அந்த அதிருப்தி மக்களிடத்துல ஏற்பட்ட அந்த அதிருப்திக்கு காரணமே சட்டம் ஒழுங்கு. அடுத்து டாஸ்மாக். இல்லை, இதில் இன்னொரு அம்சத்தையும் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே பிரபலங்களாக இருக்கக்கூடிய முகங்கள் எல்லாருமே வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க, பின்னடைவில் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு சில சின்ன சின்ன வேட்பாளர்கள்லாம் கூட வந்து பிரபலமாகாதவர்கள் திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் பிடிஆர் மாதிரி பிரபலமான வேட்பாளர்கள் வந்து வெற்றியை வந்து நழுவ விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இது வந்து எதை குறிக்குது? மக்கள் ஏன் அவங்க மேலே அதிருப்தியில் இருந்திருக்காங்களா? அது பிடிஆர் என்கிற தனி மனிதர் மீது இல்லை. தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணா பிடிஆர் மட்டும் கேட்கல, பிடிஆர் மாதிரி முன்னணி வர்றேன். நீங்க மண்டல வாரியா எடுத்துங்க. தென் மண்டலங்கள்ல போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இருந்திருக்கு. ஒரு தொகுதியில கூட அங்க வந்து அதிமுக இல்லை. இந்த உளுந்தவட உதயகுமார்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி தலவாய் சுந்தர வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க.
போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இருந்திருக்குது. சுத்தமா இல்லை. என்ன காரணம்? சாதிய அரசியல் ஒன்று. அடுத்து கொங்கு மண்டலத்தில் எடுத்தீங்கன்னாலும் அந்த எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு விவசாயி என்பது ஆதிக்க சாதிகளின் பிரதிநிதியாக, விவசாய தொழிலாளர்கள் விவசாய கூலிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. காங்கிரஸ் கட்சியில தான் அந்த காலத்துல அந்த மிட்டா மிராசிகள் பண்ணையார்களுடைய அந்த பண்ணையார் மனப்பான்மையும், நான் கவுண்டரு, நானும் வன்னியர் சேர்ந்தா தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி, இந்த ஆட்டிடியூட். அப்ப திராவிட சித்தாந்தத்தை தாண்டி அதிமுக என்கிற கட்சியை தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற இருவரும் தலைவர்களை தாண்டி இவர் முன் எடுத்த சாதிய அரசியல், அதுவும் ஆதிக்க சாதி மனப்பான்மை அதிமுகவை மேற்கு மண்டலத்தில் வீழ்த்தியது. இல்ல அவர் தனிப்பட்ட வகையில அந்த முடிவு எடுத்தாரா, இல்ல அவர் தலைமையை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாரா? அப்படி ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். நீங்க ஒரு தலைவனுக்கு அழகே அந்த தலைவன் பேரை சொல்லி நீங்க ஆட்சி அமைக்கணும். அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்கணும். நீங்க தலைமையை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் எது வேணாலும் செய்வாரு, அது சரிதானா இன்னொரு தீக்க ஆயிடும். அதிமுக மக்கள் நம்பிக்கையை பெற்றதாக ஒரு அரசியல் கட்சி இருக்கணும். அது இருந்துதா? இப்ப நிறைய கட்சிகளை வந்து இன்னொன்னு, நான் எதுக்காக அதிமுக இருந்து நீக்கப்பட்டேன்? பாஜக எதிர்ப்பு. விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு? அவரும் பாஜக எதிர்ப்பு சொன்னாரு. அப்ப திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல சொன்ன பொழுது என்ன கட்சி, ஆனா அவரு அந்த கொள்கை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜகவுக்கு அதிமுகவை அடிமைப்படுத்துகிற அந்த செயல் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்குது. ஆனா நீங்க இப்ப எப்படி சொல்றீங்க? இதற்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் பாஜகவை ஸ்ட்ராங்கா எதிர்க்கல அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் கூட முன் வச்சிங்க இல்லையா? அவர் எதிர்க்கலங்கிற சார் என்னுடைய கன்சர்ன் என்ன, ஏன் அதிமுக தோல்வி காணாத ஒரு இயக்கம் ஏன் தோல்வி அடையுது? நீங்க இப்படி வச்சுக்கங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு வளர்கிற பொழுது அன்றைக்கு செல்வாக்கோடு இருந்த ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் அந்த வாக்கு வங்கி எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியாகி திமுக அதிமுக என்ற அந்த இருதுருவ அரசியலுக்குள்ள வந்தது. இன்றைக்கு விஜய் பெற்றிருப்பதும் அதிமுக வாக்கு வங்கி, திமுக பெற்றிருக்கிறது அவங்க வாக்கு வங்கி. அவங்க வாக்கு வங்கி அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அதிமுக தன் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளல. இந்த வாக்கு வங்கி விஜய் பக்கம் மாறி இருக்குது. ஓகே, இப்போ 52 இடங்கள் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு, முன்னணியில் இருக்காங்க. ஸோ இப்பயுமே வந்து அதிமுக தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? எந்த அளவுக்கு இழந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆட்சி அமைக்கிற பலத்தை இப்ப நீங்க 107 52 போட்டீங்கன்னா 150 தொகுதிகளுக்கு மேல அதிமுக ஜெயிக்கும். தாவேகா வந்தது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு பாக்க நிச்சயம். அதாவது அதிமுக பின்னடைவை சந்தித்த காரணத்தால் மட்டுமே தாவேகா என்கிற ஒரு கட்சி உருவெடுத்தது, வளர்ச்சி அடைந்தது. அந்த ஸ்பேஸ் உருவானது, அந்த ஸ்பேஸே கொடுக்கலன்னு சொல்றேன். அதாவது அந்த ஸ்பேஸை இவர் விஜய்க்கு தாரை வார்த்து விட்டார். இல்ல ஆரம்பத்துல இவர் வந்து விஜய கூட்டணிக்கெல்லாம் கொண்டு வரலாம், அதான சொல்ல வந்த. அடுத்து ஒரு தற்குறி தலைவன் என்பதற்கு அவர் பொருத்தமானவராக எங்க இது பண்ணார்னா, என்னது கொடி பறக்குது, அதாவது விஜய் வந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இதை எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க, அதிமுக கட்சி தலைவர்கள் சொல்ல மாட்டாங்க. 91 ஆட்சி அமைத்து வெற்றி பெற்ற உடனே ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தால தான் வெற்றின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசின பொழுது கூட்டணியை முறிச்சாங்க. என்னாலதான் வெற்றின்னு சொல்லி விஜயகாந்த் சொன்ன உடனேயே கூட்டணியை முறிச்சாங்க இல்லையா? இதுதான் அதாவது தன் கட்சி வலிமையான கட்சி என்று நினைப்பவர் தான் அதிமுக தலைமைக்கு தகுதியானவர்கள். ஆனால் இன்னொருவர் எனக்கு கை கொடுத்தால் மட்டுமே நான் வெற்றி பெற முடியும் என்றால் அவர் தலைமைக்கு தகுதியானவர் அல்ல. வெளிப்படையாவே அதை அறிவிச்சாரே எல்லாரும். அது அந்த இருந்துச்சு கரூர்ல அன்றைக்கிலிருந்து இவர் விஜயை போற்றி புகழ்ந்தார். எங்க? சட்டமன்றத்துல. அப்ப இவரே விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டார். நீங்க எனக்கு இப்போ ஒன்னும் ஆச்சரியப்பட மாட்டேன். எடப்பாடி பழனிசாமிக்கு பிடபிள்யூடி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்தா இவர் ஸ்டாலின் கூட போயிடுவாரு. ஸ்டாலினும் அதெல்லாம் போயிடுவாங்க. அதெல்லாம் வரவு செலவு அவங்களுக்குள்ள அந்த இருக்கு. இப்படி ஒரு டிபேட்டும் போயிட்டு இருக்கு, திமுகவும் அதிமுகவும் சேருமா அப்படின்ற மாதிரி. அதிமுக வாக்கு வங்கி என்னைக்கும் சேராது.
ஏன் ஓபிஎஸ் போன போது பல பேர் அதிமுக வந்து சேர்ந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி விட்டா போயிடுவார், அவர் தனியா போயிடுவாரு. ஆமா, அவர் வந்து ஒரே கண்டிஷன் தான் வைப்பாரு, ஓபிஎஸ்க்கு முன்னாடி நான் இருக்கணும் அப்படின்னு. ஓபிஎஸ் வீழ்த்தணும் அப்படிங்கறத அவருடைய ஓபிஎஸ்க்கு முன்னாடி ஹையராரிட்டி. இல்ல இப்ப நிறைய கட்சிகள் வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு கட்சிகளை வந்து தாவேகா வந்து ட்ரை பண்ணாங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு. ஸோ இப்ப காங்கிரஸ் முக்கியமா இப்ப அவங்க எல்லாம் வந்து அந்த வாய்ப்பை நழுவற்றதா கருதலாமா? இல்ல, காங்கிரஸ் தாவேகாவோட போயிருந்தா அறுதி பெரும்பான்மையை தாவேகா பெற்றிருக்கும். அறுதி பெரும்பான்மையை தாவேகா வந்து ஆரம்பத்துல இருந்து வந்து ட்ரை பண்ணது விசிகா தான். அதான் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகல, விசிகா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல, காங்கிரஸ் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. யாருக்கு? திமுகவுக்கு. அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு, அதாவது இந்த சாதி தான். அன்புமணி வந்து அதிமுகவோட இல்லைன்னா இன்னொரு 20 தொகுதி கீழே போயிடும். நீங்க அந்த சாதிய காம்போ தான் அந்த பேசிக்கா 50 கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஓகே, வன்னியர் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இன்னொரு 20 தொகுதி கீழே போயிடும். நீங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ இது 2 திராவிட கட்சிகளும் வந்து சாதிய பின்புலம்லாம் இல்லைனாலும் கூட வேட்பாளர்களோட சாதிய அடிப்படையில் நிறுத்துறதை வந்து நம்ம வந்து புறம் தள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தாவேகா அந்த விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்கா. ஏன்னா வேட்பாளர்லாம் யாருன்னே தெரியாது. நீங்க மதுராந்தகத்துல உக்கம் சந்த் யாருங்க? அதான் கேட்குறேன். மதுராந்தகத்துல உக்கம் சந்துன்னு ஒருத்தர் எம்ஜிஆர் நிறுத்தி இருந்தாரு, யாருங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை முறிவெடுத்து விட்டு. நீங்க தயவு செஞ்சு அதிமுகனா இந்த டெட் பாடி பழனிசாமி நினைச்சிட்டு சொல்லாதீங்க. அதிமுக நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல எப்படி இருந்தது அதை விஜய் இன்றைக்கு பண்ணிருக்காரு, அதை ஃபாலோ பண்றாரு. இவர் வந்து நாங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணியான்னா இவர் ராமதாஸை ஃபாலோ பண்றாரு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு மறு உருவமாக, மறு வடிவமாக ஒரு சாதிய கட்சியா மாறிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணு, திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணு, இந்துத்துவாவை எதிர்த்து நெல்லு. இந்த 2 கட்சிகளுமே திமுக அதிமுக இந்த தேர்தல் முடிவுகள்ல இருந்து என்ன விஷயத்த வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று, திமுகவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. குடும்ப ஆட்சி என்பது அவர்களது பலம் மற்றும் பலகீனம். நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனால் அதிமுக என்பது அடித்தட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற, லஞ்சம் ஊழலுக்கும் சாதி மதத்திற்கும் அப்பாற்பட்டு தொண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. இதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வந்து தன் பொறுப்பில் இருந்து விலகி தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க ஒத்துழைக்க வேண்டும். அதை செய்ய தவறினால் எப்படி அதிமுக வளருகிற பொழுது காங்கிரஸ் காணாம போனதோ, அன்றைய காமராஜர் வழிநடத்திய ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், அந்த நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டோம். அதனால அதிமுக தொண்டர்கள் சற்று விழிப்போடு இந்த சுயநலவாதிகளை, சாதியவாதிகளை ஒதுக்கிவிட்டு எம்ஜிஆர் வழியில் திராவிட சித்தாந்தத்தில் இந்த இயக்கத்தை வளர்ச்சி பெற செய்யணும். ஓகே, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது வந்து அதிமுகவுடைய தோல்வி அப்படின்னு சொன்னீங்க. விஜய் மேலே ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. களத்துக்கே போகலை, முறையாக அரசியல் பேசலை, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசலை, பாஜகவை வந்து முறையாக எதிர்க்கலை, இப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இந்த வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் பிரச்சாரத்துக்கு கூட பெரிய அளவில் போகல அப்படின்றது ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கா. சோஷியல் மீடியா மட்டும் சொல்லிட முடியாது, அதன் வாயிலா தன்னுடைய செல்வாக்க நிரூபிச்சிருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த 10 ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இப்ப இப்படி பாருங்க, அன்றைக்கு 8 வயது குழந்தையாக 10ஆம் வகுப்பு அல்லது 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வாக்களிக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா மரணத்துக்கு பிறகு அவர்கள் என்ன பார்த்தாங்க? இடியமீனுக்கு சமமான ஒரு எடப்பாடி, தன் கட்சிக்கு தானே சாவுமணி அடிக்கிற ஒரு பண்பாளர். இதுதான் எடப்பாடியை பற்றின அவர்கள் பார்வை. ஸ்டாலின் என்ன பார்க்கிறாங்க? குட்கா, கஞ்சா, கிராமந்தோறும் பட்டி தொட்டி எங்கும் போதைப்பொருள் விற்பனை, சட்டம் ஒழுங்கு, அடுத்து
திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக மேலே கேஸ் போடுவாங்க, அதிமுக ஆட்சி வந்து திமுக மேலே கேஸ் போடுவாங்க. அந்த ஊழல் 2 பேரும் எடப்பாடியும் ஸ்டாலினும் 2.5 கலந்துட்டாங்க. இவர் துரைமுருகனை புகழ்வது என்ன? துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அதிமுக காரன் பார்வையில் துச்சாதனன். ஆனால் இவர் நீ ஏன் துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆக்கல பேசியிருக்காரா இல்லையா? அவரை எதிர்ப்பான ஒரு மனநிலையிலேருந்து அதை பேசுறது, அதை நீங்க எப்படி ஆதரவா எடுத்துப்பீங்க? ஆமா, நீங்க ஏங்க துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆகணும்னு இவருக்கு என்னங்க அக்கறை? இவர் வந்து ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு பொருளை தானே அதை கேட்கிறாப்புல. நீங்க அதை பத்தி உனக்கு என்ன? அதிமுகவை வளர்ச்சி அடைய செய்யணுமா? சரி, இது ரொம்ப சிம்பிள். குதிரை ஏறினவனெல்லாம் ராஜா தேசிங்க அல்ல. பொதுச் செயலர்னு உட்கார்ந்து கையெழுத்து போடுறவன்லாம் எம்ஜிஆரும் அல்ல, ஜெயலலிதாவும் அல்ல. விஜய் இன்னொரு எம்ஜிஆரா இப்ப ஏத்துக்கிறீங்களா? அதிமுக சரியாக வழிநடத்தப்பட்டிருந்தால் இந்த துர்பாக்கிய நிலைமை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்காது. இல்ல, நிலைமையெல்லாம் வந்து முடிஞ்சு முடிவுகள் வந்துருச்சு. அதிமுக கொடுத்த வெற்றிடத்தை விஜய் மிக சரியாக பயன்படுத்தி தன்னை தற்பொழுது நிரூபித்திருக்கிறார். எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து சொன்னது இந்த தேர்தலில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையும் யாரும் பார்க்காத வகையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து எல்லா கட்சிகளுமே பரவலாக முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ முடிவுகள் வந்து அதை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து, தமிழக அரசியலுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும்? அது மேபி வந்து தாவேக்கா கூட லீடிங் வரலான்ற ஒரு சூழலும் இருக்குது. 107 தொகுதிகள் வந்து வாங்கியிருக்காங்க, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான். இல்லை, அதாவது அன்புமணி, தேமுதிக, காங்கிரஸ் விஜயோடு இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் தாவேக்கா இணைந்து ஒரு ஆட்சினா ஓரளவுக்கு கெட்ட பேர் இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சினா அந்த சாதி வந்துடும். பிரேம்லதா அப்படின்னா இந்த மீட்டரிங் வந்து வந்துடும். மீட்டரிங்னா உங்களுக்கு புரியும் வாட் ஐ மீன். அது ஸோ அது வந்து ஆனால் வேற ஆப்ஷன் இல்லைல்ல. இங்கே கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தலை வச்சா விஜய் 200 சீட்டில் ஜெயிக்கலாம். அது நிரந்தரமானது. அந்த முடிவை நோக்கி போவாங்க, வெல் ப்ரிப்பேர்டு. ஏன்னா இன்றைக்கு மத்தியில் இருக்கிறவங்க, நீங்க நம்மெல்லாம் இதை பேசிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி உட்காந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு 50 வாங்கிட முடியுமா? எத்தனை ஆளுக்கு 25 கோடியா, 30 கோடியா, 40 கோடியா? மத்தியில் இருக்கிறவர்கள் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவர்கள். பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவாங்க. ஒரு அசுர பலத்தோடு அவர் ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு காங்கிரஸ் மட்டும் இருந்தால் அவருக்கு அது அவரோட வேவ் லென்த் கரெக்டா இருக்கு. அதிமுக ஆரம்பத்திலே விரும்பின ஒரு விஷயம் தான், தாவேக்காவும் ட்ரை பண்ணதாகவும் சொல்லப்பட்டது. அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிமுகவிலிருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போய் தாவேக்கா கூட இணைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு எப்படி சார் கட்சி தாவல் சட்டம் வரும்? அது மாதிரி 50ல் 1/3 எவ்வளோ? 17 தொகுதிகள், அவ்வளவுதானே. 1/3 போனா இந்த பிரச்சனைகள் வராதா? ஆமா, அந்த ஸ்பிளிட்டுக்கு அந்த டிஸ்குவாலிஃபை சரி அப்படியே வச்சுக்கோங்களேன். 17 பேர் ரிசைன் பண்ணிடுறானுங்க. எலெக்ஷன் வச்சா திருப்பி ஜெயிச்சுட்டு போறான். ஒண்ணு இந்த அதிமுக இருந்து 20 பேர் ரிசைன் பண்றானுங்க. திருப்பி அந்த இடத்துல நின்னாங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. இப்படியா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு குளறுபடியான ஒரு திமுக இருந்து யாரும் போக மாட்டாங்க. நீங்க நல்லா, ஏன்னா அங்க வந்து நான் குறைந்தபட்சம் என்னன்னா அந்த சித்தாந்த அடிப்படை இருக்குது. பொருளாதார அடிப்படையில மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்துறார். இப்ப அவர்களுக்கு கை அரிக்கும். அந்த கை அரிப்பு நிக்கணும்னா பதவி வேணும், பர்சன்டேஜ் வேணும். அது இல்லாம இருக்க முடியாது. இல்ல விஜய் நீங்க இந்த 2ல ஏதோ ஒண்ணு நடக்கும் பாருங்க. இப்பதான் அவங்க வந்து ஏதோ எடப்பாடி பழனிசாமி செய்யற தப்பெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இறங்கி அடிப்பாங்க. இல்ல நீங்களுமே வந்து ஆரம்பத்திலே வந்து விஜய் இந்த அளவுக்கு வரமாட்டார்ன்ற ஒரு முடிவுல தான் இருந்தீங்க. நமக்கு என்ன சார், நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதானே. நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்ன நினைப்போம்? நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு தருதலை கையில் இந்த கட்சி மாட்டிக்கிச்சுன்னு வருத்தப்படுறோம், அவ்வளவுதானே. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கணக்குகள் சொல்லியிருக்கீங்க, எது நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு.